Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த புலாவோட பாத்தீங்க அப்படினா ஏதாவது ஒரு கிரேவி அப்படியே இல்லனா சிம்பிளா ஒரு பூந்தி ரைத்தா வச்சு சாப்பிட்டோம் அப்படினாலே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ புலாவ் செய்கிறதுக்கு முன்னாடி பன்னீரை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் மட்டும் இந்த சைஸில் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தீயை வந்து மிதமாக வச்சு எல்லா சைடும் ரோஸ்ட் ஆகணும். குறைஞ்சது 1 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு புலாவ் செய்ய ஆரம்பிக்கலாம். புலாவ் செய்கிறதுக்கு குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துட்டு இதை நல்லா காயட்டும். இப்போ தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, கூடவே பார்த்திங்கன்னா ஷாஹி ஜீரான்னு கடையில் கிடைக்கும், அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஷாஹி ஜீரா இல்லை இல்லாத பட்சத்தில் நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாதாரண சீரகம் போட்டு எல்லாம் பொரிய விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து நீளமாக நறுக்கினது அரை கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கப்பயே இந்த புலாவுக்கு தேவையான காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அது வந்து பொடியாக நறுக்கினது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த புலாவுக்கு ரொம்ப அதிகமான டேஸ்ட்டு கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை தான். அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கசந்து போன மாதிரி ஆகிடும். இது வதங்கிட்டு இருக்கப்பயே 1/4 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ண கேரட்டு எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புலாவுக்கு அதிகமாக கரம் மசாலா பொடி சேர்க்கக்கூடாது. சும்மா கொஞ்சமாக ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணின்னு பார்த்திங்கன்னா 1 கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து 20 to 25 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக கலந்து கொடுங்க, அந்த அரிசி வந்து உடஞ்சிடாமல். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து கிளறி கொடுக்க வேண்டாம், அது மேலாவிலே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குக்கரில் ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் 1 விசில், இல்லாட்டி விசில் வரலைன்னா மிதமான தீயில் 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அடிபிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு ஓரம் போல் கிளறி விடுங்க. டைரெக்டாக குத்துனீங்க அப்படின்னா சாதம் வந்து உடஞ்சிடும். உங்களுக்கு அடியும் பிடிக்காமல் நல்லா பதமாக வெந்திருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்ப சூப்பரான பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த புலாவ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.